அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம சென்ட்ரல் லிமிட் தியரம் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள்ல சென்ட்ரல் லிமிட் தியரத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க சார். இஃப் x1, x2, எக்ஸெட்ரா xn ஆர் பாய்சான் வேரியபிள். ஸோ இங்கே x ஃபாலோஸ் பாய்சான் வேரியபிள் வித் பேராமீட்டர் லாம்டா ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? யூஸ் சென்ட்ரல் லிமிட் தியரம் to estimate 120 less than Sn less than 160 ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ Sn ஈக்குவல்ஸ் டு x1 plus x2 plus எக்ஸெட்ரா xn. அப்போ இங்கே Sn பார்த்தீங்கன்னா அடிஷனில் கொடுத்துருக்கோம். Snோட வேல்யூ சம்முன்னு கூட சொல்லலாம், இல்லை அடிஷன் சொல்லலாம். சம்முன்னு சொல்லலாம், இல்லை அடிஷன் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு சென்ட்ரல் லிமிட் தியரத்தில் 2 டைப் இருக்குது. ஸோ ஒரு டைப் என்ன சார்னா சம்மு, ரெண்டாவது டைப் என்ன சார்னா ஆவரேஜ் இல்லை மீன் சொல்லலாம். ஸோ ஆவரேஜ் இல்லை மீன் சொல்லலாம். அப்போ இங்கே Sn ஃபாலோஸ் சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்போ Snோட வேல்யூ என்ன சார் ஆகுனா அப்ராக்சிமேட்லி நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் n இன்டு மியூ கமா சிக்மா இன்டு ரூட் n. ஓகேங்களா? இது சம்மா இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கணும் சார். இங்கே அடிஷன் கொடுத்துருக்கோம். அடிஷன் சொல்ல சம்மேஷன் சொல்லலாம். இங்கே x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா xn கொடுத்துருக்கோம். அப்போ Sn ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் n மியூ அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ரூட் n இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் கிவன்? ஸோ எக்ஸ் எதை சார் பண்ணுது? எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை பாய்சான் வேரியபிள் கூட சொல்லலாம். எக்ஸ்ன்றது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம், பாய்சான் வேரியபிள் சொல்லலாம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த அளவுக்கு மீன் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ மீன் வேல்யூ என்ன சார்? லாம்டா. தென் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த அளவுக்கு வேரியன்ஸ் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். வேரியன்ஸ் என்ன சார்? அதுவும் லாம்டா தான். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம்? கிவன் லாம்டா ஈக்குவல் டு 2. அப்போ மீனும் 2 தான், வேரியன்ஸும் 2 தான். அப்போ வேரியன்ஸ் தெரியும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சார்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது என்ன சார்? சிக்மா. சிக்மான்றது என்ன சார்? ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் இல்லைங்களா? அப்போ சிக்மாவோட வேல்யூ என்ன சார் வருவீங்க? ஸ்கொயர் ரூட் 2ன்னு வந்திருக்கு. ஸோ அடுத்தது Snல சப்ஸ்டிட் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. நம்மளோட Sn என்ன சார் ஆகும்? n நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் n. என்னோட வேல்யூ என்ன சார் கொடுத்துருக்கோம்? ப்ராப்ளத்தில் பாருங்க சார். என்னோட வேல்யூ 75ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ n பதிலாக 75 போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. n வேணா எழுதிங்க. n ஈக்குவல்ஸ் டு 75. மியூன்றது இங்கே லாம்டா தான் சார். மியூன்றது மீன் தான் மென்ஷன் பண்ணும். அப்போ இங்கே லாம்டா. ஸோ என்னோட வேல்யூ 72, மியூவோட வேல்யூ 2, சிக்மா வேல்யூ ஸ்கொயர் ரூட் 2 அண்ட் ரூட் n ரூட் 75. அப்போ இது என்ன ஆகுன்னு பாருங்க சார். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 150 கமா ஸ்கொயர் ரூட் 115 கிடைக்கும் இல்லைங்களா சார்? ஓகே ஃபைன். ஸோ நமக்கு என்ன சார் ஃபைன் பண்ணணும்? நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்? பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் 120 லெஸ் தேன் Sn லெஸ் தேன் 160 சார். இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 120 to 160 ஃபைன் பண்ணணும். இதுதான் நம்மளோட கொஸ்டின் இல்லைங்களா? ஓகே. ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் தெரியணும். அது என்ன சார் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்னா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட் அது என்ன சார் அப்படின்னா z ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்னு எழுதுவோம் பொதுவாக எழுதுனா. இங்கே இசட்டுக்கு பதிலாக, அதாவது எக்ஸுக்கு பதிலாக Sn இருக்கு. அப்போ என்ன சார் ஆகும்? Sn மைனஸ் மியூ. மியூக்கு பதிலாக 150 இருக்கு சார் இங்கே. ஸோ இதுதான் சார் யூஸ்வலாக இதை நம்ம மியூன்னு சொல்லுவோம், இதை சிக்மான்னு சொல்லுவோம். Sn டிவைடட் பை சிக்மா. ஸோ ரூட் 150. அப்போ Snக்கு நமக்கு 2 வேல்யூஸ் இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. அதாவது ஒரு வேல்யூ 120. ஸோ when Sn ஈக்குவல்ஸ் டு 120 தென் Z ஈக்குவல்ஸ் டு இந்த Snக்கு பதிலாக 120 போடுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 120 மைனஸ் 150 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் 150. ஸோ கேல்குலேட் எடுத்து கண்டுபிடிங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ 120 மைனஸ் 50னா கண்டிப்பாக 30 தான். ஸோ 30 டிவைடட் பை ரூட் ஆஃப் 150 போட்டிங்கன்னா
அப்ராக்சிமேட்லி 2.44 நெகட்டிவ்ல 2.44 கிடைக்கும் சார் நெகட்டிவ் டைரக்ஷன்ல. ஓகேங்களா? தென் அடுத்த வேல்யூ. ஸோ அனதர் எஸ்என் வேல்யூ. சப்போஸ் எஸ்என் ஈக்குவல் டு 160 இருந்துச்சுன்னா இசட்டோட வேல்யூ என்ன ஆகுன்னு பாருங்க. ஸோ 160 மைனஸ் 150 divided by square root 150. அப்போ 150 160 சப்ட்ராக்ட் பண்ணா 10 divided by root of 150 போட்டிங்கன்னா 0.816 கிடைக்குது சார். நம்ம 0.82 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ இந்த டைம் மாற்றி எழுதுங்க சார். எது சார் மாற்றி எழுதுறது? இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, பி ஆஃப். ஸோ ப்ராபிலிட்டி ஆஃப் 120 less than SN less than 160 is now converted to probability of minus 2.44 less than Z less than Z less than 0.82. அப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் இந்த வேல்யூ பார்த்தா முடிஞ்சது சார். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டென்டேட்டிவாக ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் படத்தை வரைகிறேன். ஒரு பெல் ஷேப்பில் ஒரு டென்டேட்டிவாக ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன் சார் இந்த கன்வீனியன்ட்டுக்காக. இது டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, இது நெகட்டிவ் டைரக்ஷனில் இன்ஃபினிட்டி, மிட் வேல்யூ 0. ஸோ நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.44, நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.4, மேபி இந்த பாயிண்ட் இருக்கலாம் நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.44, ஸோ மிட் வேல்யூ 0. தென் பாசிட்டிவ் டைரக்ஷனில் 0.82, பாசிட்டிவ் டைரக்ஷனில் 0.82. ஸோ இதுதான் எனக்கு தேவையான ரெக்வயர்ட் ரீஜியன் ஆஃப், ஓகேங்களா, ரெக்வயர்ட் ரீஜியன் இல்லைங்களா. இந்த வேல்யூ மட்டும் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இடையில ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்குது சார், 0ன்னு இருக்குது. அப்போ என்னோட டேர்மை நான் எப்படி சார் நான் மாற்றி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் minus 2.44 less than Z less than 0. 0 வரைக்கும் ஒரு பிரேக் பாயிண்டை பிரிச்சுக்கிறேன் சார். இது ரீஜியன் 1ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா. ப்ளஸ் பி ஆஃப் 0 less than Z less than 0.82. இது ரீஜியன் 2ஆன பிரிச்சுக்கிறேன் சார். 2 ரீஜியனாக பிரிச்சுக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது -2.4லிருந்து 0 வரைக்கும் மெஷர் பண்ணாலும் இல்லை 0லிருந்து நெகட்டிவ் டைரக்ஷனில் 2.44 வரைக்கும் மெஷர் பண்ணாலும் ஏரியா சேம் தான். அப்போ இது எப்படி சார் மாற்றி எழுதலான்னா பி ஆஃப் 0 less than Z less than 2.44 எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் அப்படியே இருக்கட்டும் சார். பி ஆஃப் 0 less than Z less than 0.82 அப்படியே இருக்கட்டும். 0 less than Z less than 2.44. அப்போ 0.4 இங்கே போகும் சார். 2.4 அப்போ 2.4 இங்கே இருக்குன்னு பாருங்க சார். 2.4 பார்க்கணுமா? 2.4 இங்கே இருக்கு பாருங்க சார். இது 0.1234. ஸோ 2.4 கீழே இங்கே இருக்குன்னு பார்த்தீங்க சார். ஸோ இந்த வேல்யூ 2.4ஓட வேல்யூ 0.4927. அப்போ அந்த வேல்யூ பேஸ் பண்ணிக்கங்க சார். 0.4927 ப்ளஸ் 0 to 0.82. இப்போ 0.8 தென் 2. அப்போ 0.8 இங்கே இருக்குது சார். அப்போ 0.2ல பார்க்கணும். இப்போ 0.29 இங்கே தான் சார் கிடைக்கும். 0.2939, 0.2939. ரெண்டு ஆட் பண்ணுங்க சார். கேல்சி எடுத்துங்க, ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.4927 ப்ளஸ் 0.2939 ஆட் பண்ணிங்கன்னா 0.7866 அப்ராக்சிமேட்லி. இதான் சார் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.